ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் இன்னும் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 20 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்த்தோன்னா 160 ப்ளஸ் போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இதை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. லாஸ்ட்டு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற டாபிக்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் படிங்க, சரிங்களா? அதை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் வந்து 160 ப்ளஸ் வந்து போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயிடலாம், சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிங்க, சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப், அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், நம்மளோட ஓன் நோட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்கள் பார்த்தோன்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்னும் குரூப் 4 பார்த்தீங்கன்னா வெறும் 20 நாள் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் 160 ப்ளஸ் போகணுன்னா என்ன செய்யணும், சரிங்களா? ஆக்சுவலி பார்த்தா தமிழில் பார்த்தோன்னா 100 கொஷின் இருக்குது, சரிங்களா? 100 கொஷின் கேட்குறாங்க. அதில் எப்படியும் பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து 90 ப்ளஸ் போடணும், சரிங்களா? 90 ப்ளஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 90 ப்ளஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா தமிழை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது வந்து புது புக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிறது, அதே போல் பழைய புக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிறது, அதே போல் பார்த்தோன்னா சிறப்பு தமிழ், சரிங்களா? சிறப்பு தமிழ் நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, சரிங்களா? ரெண்டுத்தையுமே பார்த்தோன்னா பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி நமக்கு செக் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 11th 12th சிறப்பு தமிழ், அதுமாதிரி 11th 12th ஓல்டு புக்கு அப்படின்ற மாதிரி தான் போவாங்க, சரிங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம கொஸ்டின் எடுக்கக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், சரிங்களா? மற்றபடி பார்த்தோன்னா 10th இருக்கிறதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டால் எல்லாருமே அட்டன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் டிஎன்பிசி என்ன பண்ணுவோம்னா 11th 12th சிறப்பு தமிழ், 11th 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஸோ அந்த புக்லேருந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் நிறைய எடுப்பானுங்க, சரிங்களா? நீங்கள் வந்து 11th 12th வந்து நல்லா படிச்சிருங்க, சிறப்பு தமிழ் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின் பார்த்தோன்னா அதுலேருந்து கேட்டுருந்தாங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா அதுலேருந்து கேட்குற கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வந்து அதில் தான் வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கான சான்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாகும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தோன்னா 6th 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதே போல் பார்த்தோன்னா சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டீங்களே போதும், உங்களால் 90 ப்ளஸ் 95 வந்து போட முடியும், சரிங்களா? 95 வந்து ஈஸியாக போட முடியும், சரிங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 95 போட்டிங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 90% சான்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா மேக்ஸ், சரிங்களா? மேக்ஸும் பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு போகிறதுல வந்து ரொம்பவே வந்து ரோல் ப்ளே பண்ணும், சரிங்களா? 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதில் வந்து 20 ப்ளஸ் போட பாருங்கள். 20 ப்ளஸ் போட்டால் மட்டும் தான் நம்ம வந்து அந்த காம்படிஷன்லேயே இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? நீங்கள் வந்து 20க்கு கீழே போட்டுட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் வந்து 20 ப்ளஸ் போடணும், சரிங்களா? கண்டிப்பாக 20 ப்ளஸ் போட்டால் மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த காம்படிஷன்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வந்து 20 ப்ளஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா டாபிக்ஸையும் மறுபடியும் பாருங்கள். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தோன்னா டாபிக் வைஸ் பார்த்தோன்னா நிறையா கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி பார்த்துட்டு வரது மூலியமாக பார்த்தோன்னா மேக்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 20 ப்ளஸ் வந்து ஈஸியாக போட முடியும், சரிங்களா? நீங்கள் இந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தோன்னா ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களால் கண்டிப்பாக பார்த்தோன்னா 20 ப்ளஸ் வந்து ஈஸியாக மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? இதில் ஒரு 90 ப்ளஸ், இதில் ஒரு 20 ப்ளஸ் வந்து 110 கிட்ட வந்துடுது, சரிங்களா? நான் ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருக்கேன் ஜிஎஸில், சரிங்களா? ஏன்னா அதுலேருந்து தான் மேஜரான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, சரிங்களா? பாலிட்டியில் மட்டும் பாருங்கள் 15 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? இந்த 15 கொஸ்டின் நம்ம வந்து ஈஸியாக போடலாம். ஏன்னா பாலிட்டின்றது ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம வந்து ஒழுங்காக படிச்சோன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாலிட்டை 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா 6th 10th வரைக்கும் இருக்கிறத வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 11th 12th பார்த்தீங்கன்னா சில லெசன்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த லெசன்ஸ்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட முடியும். ஸோ பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா? எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? 20 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15க்கு மேலே வந்து நம்ம போடணும், சரிங்களா? 15 கொஸ்டினுக்கு மேலே போடணும். 15 கொஸ்டினுக்கு மேலே போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்கனாமியும் நான் சொன்ன மாதிரி தான் 6th 10th வரைக்கும் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்கும், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனும் அதே போல் தான், எக்கனாமியில் கொஞ்சம் கவர் ஆகும். நம்ம படிக்கிற டாபிக் ஸ்கூலாரே பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ற பார்ட் வந்து கவர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தனியாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படிக்கிற டாபிக் ஸ்கூலாரே பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் இதை நல்லா படிச்சுன்னா இதில் வந்து 15 கொஸ்டினுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க நான் சொன்ன லெசன்ஸ்லாம். யூனிட் 8 டாபிக் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்பாங்க. ஸோ இதையும் நல்லா படித்து வச்சிங்க.
நம்மளோட வேர் டு ஸ்டடி இருக்கும். நம்மளோட டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுவாங்க சரிங்களா. அதை யூஸ் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் போட முடியும் சரிங்களா. அது ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 10th ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற ஜாகிரஃபி லெசன்ஸ் மட்டும் ஒரு 7 லெசன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு 7 லெசன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது நல்லா படிச்சிட்டாலே போதும். எப்படியும் ஒரு 3-4 கொஸ்டின் போட்டுடலாம் சரிங்களா. ஸோ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சிட்டாலே இதில் ஒரு 90, இதில் ஒரு 20, இதில் ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 கொஸ்டின் வச்சுக்கோங்க, 30. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் இருக்குது சரிங்களா. அப்படி இப்படி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 150 + 160 கிட்ட வந்துடுவீங்க சரிங்களா. நீங்கள் என்ன ஒரு 10 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னு நினச்சிங்கன்னா ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, அப்புறம் சயின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சயின்ஸுன்றது கடல் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி நான் வந்து சயின்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டுதாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி படிக்கணும், மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. சயின்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தா 82 லெசன் இருக்கும் சரிங்களா. அதை கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 8th, 9th, 10th சயின்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 லெசன் 50 லெசன்ஸ் கிட்ட இருக்கும் சரிங்களா. அது மட்டுமே 8th, 9th, 10th லெசன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50 லெசன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதில் குறிப்பிட்ட டாபிக் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் எப்படியும் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டால் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கு ஐஎன்எம் + ஹிஸ்ட்ரி சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th இருக்கிறத படிச்சுக்கோங்க சரிங்களா. 10th இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகும் சரிங்களா. அதை நீங்கள் படிச்சுனா கூட ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் சரிங்களா. ஸோ அப்படி இப்படி போட்டால் கூட நீங்கள் வந்து 165, 166 அந்த மாதிரி வந்துடுவீங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் நமக்கு வந்து லக்கில் எங்கேயா விழுந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வேலை வாங்க முடியும் சரிங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லக்கை வந்து எப்பயுமே நம்பியிருக்காதீங்க சரிங்களா. நம்ம வந்து லக்கு வந்து எப்பயுமே வந்து கை கொடுக்காது. இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா 90 சொன்னேன்ல, ஸோ அது வந்து 95 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 20 சொன்னேன், அதில் ஒரு 22 இல்லைனா 23 எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து மார்க் பார்த்தீங்கன்னா 170 கிட்ட வந்துடும் சரிங்களா. இந்த 20 நாளைக்கு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 165 to 170 கிட்ட கண்டிப்பாக எடுக்க முடியும் சரிங்களா. இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி ரெகுலராக வந்து மறுபடியும் படிங்க, ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து யாராவது வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ்லாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 170 கிட்ட நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு இந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் படிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும், அதுலேயுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. ஏதாவது வேணும்னா கூட கேட்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.